ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவர் தம்மை நேசிக்கிறார் என்கிற உணர்வோடு, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்கிற உணர்வோடு நம்முடைய பிள்ளைகளை அன்பு கூற வேண்டிய நேரத்தில் அன்பு கூறுங்கள். அது எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அமையும். வேதத்தில் சொன்ன வார்த்தை புதிய ஏற்பாட்டின் திறவுகோல் வசனம், மறக்க முடியாத வசனம். யோவான் 1:16. தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் சரியான இடத்தில் அன்பு கூர்ந்தார், நம்மை ரட்சித்தார். சரியான நேரத்தில் அவருடைய அன்பு நம்மை விடுதலையாக்கிற்று. சரியான நேரத்தில் அவருடைய அன்பு நம்மை குணமாக்கிற்று. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Glory to God. Hallelujah. Praise the Lord. ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்கள். பெற்றோரே, பிள்ளைகளை சரியா வளருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல அன்பு கொடுங்க. பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனம் உள்ளதை மாறும். பிள்ளைகள் ரொம்ப நேரம் கல்லூரியில் இருக்காங்க, ரொம்ப நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, ரொம்ப நேரம் டியூஷன் போயிடறாங்க. நீங்களும் அவங்க சோர்ந்து போயிருக்கும்போது அந்த பிள்ளைகளோடு சந்தோஷப்படுத்துங்க. சாப்பாட்டு நேரத்தில் கூட உட்காருங்க, கொஞ்ச நேரம் விளையாட கூட உட்காருங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? ஒரு பார்க்கில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பார்க்கில் ஒரு சின்ன பையனை விளையாடுறதுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். ஒரு பொம்பளை பிள்ளைய ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த சகோதரி அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் என் பையன் நான் விளையாடுறாமலா கூப்பிட்டு வந்திருக்கிறேன். சகோதரர் அந்த சகோதரி பார்த்து கேட்டார். அந்த சகோதரி, நீங்கள் அந்த ப்ரௌன் போட்டிருக்கால, கவுன் போட்டிருக்கு என்னுடைய மக தான், என் மகளை கூட்டிகிட்டு வந்தேன் என்னார். பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட டைம் ஆனபோது அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சே, நம்ம போகலாமே. அந்த சின்ன குழந்தை சொன்னா, டாடி 5 minutes மோர், டாடி 5 minutes மோர். நேரம் அதிகமாகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நேரம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ சொன்னாங்க, நேரம் ஆகிட்டுல, உங்கள் பிள்ளை கூட்டி நீங்கள் போக வேண்டியதானே. நாங்கள் அதுக்கு அவங்க சொன்னாங்க, இதே இடத்துல வச்சு தான் ஒரு முறை என் பிள்ளை மரித்து போனான். ஹல்லேலூயா. அவனை நான் நேரத்தை செலவழிக்கலை, அவனோடு விளையாட நேரத்தை செலவழிக்கலை. அந்த தருணத்தை நான் இழந்து போனேன். இப்போ அந்த தப்பை நான் செய்யக்கூடாது என்பதுக்காக என் மகளோடு நான் நேரத்தை செலவழிக்கிறேன். அதை நினைச்சு நான் வருந்துகிறேன். அதை கடந்து போன காலங்களை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதமாய் நடத்துங்கள். முதிர் வயது விட மாட்டாங்க. பிள்ளைகளோட நேரம் செலவழிங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. குடும்ப ஜபத்தில் பிள்ளைகளோடு நேரம் செலவழிங்க. படிப்பு நேரத்தில் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்க. விளையாட்டு நேரத்தில் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிங்க. சின்ன பருவத்தில் அவங்க பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க முடியும். கல்லூரி போன பிறகு எங்கேயோ தங்கியிருப்பாங்க, கல்யாணமான பிற்பாடு எங்கேயோ தங்கியிருப்பாங்க, வேலை கிடைச்சா எங்கேயோ தங்கியிருப்பாங்க. சிறு பருவத்தில் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்கள். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதாக வளர்க்க ஞானம் கிருபை தாரும். பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து அவர்களை சந்தோஷப்படுத்த கிருபை தாரும். இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.